போகிறதுக்கு 20-25 ரூபாய் மிச்சம், காசு மிச்சமாகுது. அது நேரடி. மறைமுகமா ஒரு ரூபாய் பூ விற்கிது இந்த ஊர்ல பூ விற்கிது. ஒன்றும் பூ வியாபாரம் இல்லை. இங்கே முருகன் கோயிலையோ சிவன் கோயிலையோ விற்கிது. பிரதோஷம் அமாவாசைன்னா விசேஷமா இருக்கும். முருகன் கோயில் சிவன் கோயில்ல சனிக்கிழமை ஒன்று இருக்காது இல்லையா? சனிக்கிழமை எங்க பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குல்ல, அங்க கூட்டம் வரும். அப்ப என்ன பண்ணணும்னா, இங்க பாக்குது 500 ரூபாய்க்கு வச்சு பூ வியாபாரம் ஆகல. ஒன்னா வந்து தலைவர் வராரு, ஒரு பஸ் வருது, இலவச பஸ். அந்த பூக்குடி எடுத்துட்டு பஸ் ஏறி உட்காந்து நேரம் ஆஞ்சநேயர் கோயில போய் அங்க வித்துருது. காய்கறி விற்கிறாங்க ஒரு அம்மா, இங்க சரியா வியாபாரம் இல்ல. மக்கள் எங்க கூடுறாங்களோ இன்னொரு பஸ்ல ஏறி அந்த மார்க்கெட்ல விற்கிது. இல்ல வீடு விட வித்துட்டு 4-5 பஸ் ஏறி 500 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண தாய்மார்கள் இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வியாபாரம் செய்கிறார்கள். இன்னைக்கு தலைவர் கொடுத்த இலவச பஸ்ல ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்தை அப்படி உயர்த்தி விட்டுட்டாங்க. 50 ரூபாய் பஸ்ஸுக்கு மிச்சமாவது, இந்த பக்கத்துல வருமானம் உயர்க்குது. அந்த தாய் என்ன பண்ணும்? அதெல்லாம் வாங்கி கொடுத்துருமா? செலவு வந்தா என்ன பண்ண? தாய் உள்ள வீட்டுக்கு கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும். குழந்தைங்களுக்கு என்ன பண்ணா? டெய்லி ஒரு முட்டை கொடுக்கும். வாரத்துல ஒரு நாள் என்ன பண்ணா? மீன் கறி வாங்கி கொடுக்கும். அப்படி குழந்தை குடும்பத்தை தரமா மாத்திர ஒரு தாயாக தலைவர் கொண்டு வந்திருக்காங்க இலவச பயணம்.